வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆர்கே அகாடமி லைட். நம்ம சேனலில் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா வீடியோவே அப்லோட் பண்ணலை. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் ப்ளஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டதுனால வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலை. சொல்லப்போனால் வீடியோவே நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த 10 நாள் இருந்தது. இப்போது ஓரளவுக்கு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நம்ம சேனலில் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாரத்தில் 2 வீடியோ, அதாவது 2 வீடியோ கிளாஸஸ் வந்துடும். ஓகேங்களா? ஒரு 2 லெசன் நம்ம வீடியோ கிளாஸை நடத்தி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அது எந்தெந்த கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ 2 நாள் கம்பல்சரியாக இனிமேல் உங்களுக்கு இந்த 2 நாட்களில் வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். அதில் இனி எந்த ஒரு மாற்றமும் வரவும் நான் விட மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களில் இனி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துடும். அதில் எந்த சேஞ்சஸும் வரவும் விட மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? ரெண்டாவது, ஏன் இதை நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் எனக்குமே ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால இந்த ஒரு பிளான். ஓகேங்களா? ஏன்னா இப்போது திங்கள் டு சனிக்கிழமை வரைக்குமே அகாடமி போய் டீச் பண்ணோம். காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ நான் ஷிஃப்ட் பேஸ் தான். ஸோ 2 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் போகும். அதை முடிச்சுட்டு தான் நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் அப்படி தான் போயிட்டு இருந்தது. இடையில கொஞ்சம் ஃபேமிலி எமர்ஜென்சிலாம் வந்ததுனால இது அப்படியே இது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதாவது யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுறதுங்க ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 2 கிளாஸ் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வெளியும் நான் வெளியேன்னா அகாடமிலையும் டீச் பண்ணணும். ஸோ அதையும் பார்க்கணும். இங்கேயும் இது பண்ணும்போது பேலன்ஸ்டாக கொண்டு போகுது. அது இல்லாமல் என்னோடய மெயின் இது என்னோடய ஐடி ஜாப். ஸோ அதையுமே நான் பார்க்கணும். ஸோ அதனால் இந்த 3த்தையும் ஒரே பிளேட்டில் இருக்குது. அதை ஒரே பேரலாக கொண்டு போகணுன்னா கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அந்த காரணத்தினால வாரத்தில் 2 கிளாஸஸ். பட் 2 கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக, ஸ்ட்ரக்சர்டாக, நீட்டாக கொடுத்துருவேன். ஸோ ஒரு முறை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பாடம் உங்களுக்கு அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது நம்ம பார்த்துட்டு போய் புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். உங்கள் பாயிண்ட்ஸ் அப்படியே ரீகலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரிவிஷன் தான், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருவேன். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் வீக்லி 2 கிளாஸஸ். ஸோ அதில் நான் கரெக்டாக இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதுக்கு இடையில் நம்ம நடத்துகிற கிளாஸஸ்லேருந்து அது ஒன்லைனரோ இல்லை கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இது இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம முடிச்சிருக்கோம். ஒரு 2 லெசன் தான். அது ஒரு டேர்மில் 2 லெசன் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது என்னென்னா, நமக்கு இது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஒன்று படிச்சிருப்போம். அப்புறம் இது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருப்போம். ஸோ அது 2யும் கம்பைன் பண்ணி ஒரு 50 கொஸ்டின்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு அது அதுவுமே இதில் அப்லோட் பண்ணி லிங்க் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக வீடியோலாம் போட முடியாதுங்க. உண்மையிலே டைம் எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். ஃபுல் பேக்டு ஷெட்யூலில் தான் ஓடிட்டுருப்பேன். ஸோ அதனால் அதுக்காக தனியாக வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணலை. அது என்னன்னா, நம்ம இது இருக்கு இல்லைங்களா, கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் நான் போஸ்ட் பண்ணி விட்றேன். ப்ளஸ் டெலிகிராம் சேனல், நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே லிங்க் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த லெசனை முடித்தவங்க அந்த கூகுள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டேர்ம் வைஸ், ஸோ 6th-லேருந்து 7th வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸ் டெஸ்ட் வரும். 8th அப்புறம் எப்படின்னா, 8th ஒரு கொஞ்சம் லெசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்டாண்டர்ட் பெருசாக லெசனுமே கொஞ்சம் பெருசாகும். அதனால் அந்த 8th, 9th, 10th போகும்போது ஒரு லெசனுக்கு ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன் கூகுள் ஃபார்மில் கொடுக்குறேன்னா, பிடிஎஃப் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் நமக்கு ஆன்சர் கீ கொடுத்து ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இப்போ இல்லை எனக்கு. ஸோ அதை நம்ம பின்னாடி பண்ணுவோம். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே பண்ண முடியும் இல்லைங்களா? ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டடாக எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ரொம்ப அவசரப்பட வேணாம். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியலைன்னா எனக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா இப்போது 2 நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்தது. அது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். சார் 8 days ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணுறாங்கும் போது அவங்களுக்கு நம்ம முடிஞ்சதை இனி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. நான் அந்த இதை மனசில் யோசிச்சிட்டேன். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் முடிஞ்சது 2 கிளாஸ் அப்படிங்கும்போது நமக்கு அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த இது மினிமமாக கொடுத்தாலும் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் ஒரு ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
ரைட். ஸோ இதுக்கப்புறம் வீக்லி 2 கிளாஸஸ், இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. அதுக்கிடையில் நான் நம்ம நடத்தின லெசன்ஸ்லேருந்து டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஒன்லைனருமே வந்து ரிவிஷனுக்கு ரெடி பண்ணிடுவேன். ஸோ ஏன்னா ஒரே சோர்ஸ் தானே. இப்போ இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணணும். அது வித் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணனா, வித் ஆப்ஷன்ஸ் இருக்கிறத வந்துட்டு கூகுள் டெஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருவேன். வித்தவுட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வந்துட்டு இப்போ முன்னாடி ஒன்லைனர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதே மாதிரி வந்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வாரத்தில் 2 லெசன் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஒரு சோர்ஸ் வச்சு நம்ம மல்டிபிள் டாஸ்க் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்துட்டு இது முழுக்க என்னோட கன்வீனியன்ட்காக. ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட ஷெடியூல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான். சரிங்களா? ரைட். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 minutes பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கிளாஸ் போயிடலாங்களா? ஓகே. இது வந்து பாருங்கள் 6th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 2. சரிங்களா? செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஒரு இது பார்த்துருப்போம். ஒரு லெசன் கூட கிடையாது, அது ஒரு பாதி லெசன் படிச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இரும்பு காலம் பெருங்கற்காலம் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அகல ஆராய்ச்சி இடங்கள் வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா? அது ஒரு லெசனு. அதுக்கப்புறம் பாலிட்டியில் 2 லெசன் கவர் ஆகும். என்னென்னா தேசிய சின்னங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இது இந்திய அரசியலமைப்பு, இது கான்ஸ்டியூஷன். இதுக்கு அடுத்த லெசனே இருக்கும். சிவிக்ஸில் அடுத்த லெசனே பார்த்தீங்கன்னா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 லெசன் பார்த்தோம்னா இந்த டேர்ம் 2 வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டேர்ம் 3ல் வந்து ஒரு 4 லெசன் வந்து கவர் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 by 1 வந்து அடுத்த வீடியோஸ் வந்து கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு பார்க்குற லெசன் வந்துட்டு தேசிய சின்னங்கள். ஸோ இதில் நம்ம வந்து முன்ன வந்துட்டு எப்படி இருக்குன்னா புக்கில் இருக்க லைன்ஸ் அப்படியே கொடுத்துருப்பேன். இப்போ அதே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி கொண்டு வந்துருப்பேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானதான். இந்த வீடியோ இதில் இருக்க கண்டென்ட்டை பாயிண்ட்ஸை கிளியராக பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து புக்கில் படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஆர் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துறேன். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறது ஒரே விஷயம் தான், உங்களோட கன்வீனியன்ஸ் தான். இப்போ என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் இல்லைங்களா? ஏன்னா அதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதே போல் தான் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? இல்லை நமக்கு வந்துட்டு எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட கன்வீனியன்ட் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஸோ அதை வந்து இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதை வந்துட்டு யாரும் வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பட் அது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு தாராளமாக இப்போ எப்படி வேணாலும் வந்துட்டு ஷெடியூலை நீங்கள் வந்துட்டு வேறு ஏன்னா நம்ம ஒரு சேனல் மட்டும்தான் கிடையாது, ஏகப்பட்ட சேனல்ஸ் நமக்கு அகாடமி வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது கன்வீனியண்ட்டாக இந்த ஷெடியூல் கன்வீனியண்ட்டாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதான். என்னோட இது வந்து அது மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்மே நமக்கு வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி படிக்கிறவங்களும் படிக்கலாம். இல்லை இந்த பாயிண்ட்ஸை வந்து வச்சு அப்படியே ஸ்கூல் புக்கில் வந்து மார்க் பண்ணி படிக்கிற மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ எதுனாலும் நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். நான் எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணி கொஞ்சம் ஆர்டர் மாறி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கில் வந்து படிச்சிங்கன்னா அதே பாயிண்ட்ஸ் இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆர்டரு நம்ம சொல்கிற அந்த இது வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இயற்கை தேசிய சின்னங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டுகள் பாருங்கள். இயற்கை தேசிய சின்னங்கள், நேஷனல் சிம்பிள்ஸ் அண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டுகள், எந்த வருஷத்தில் அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆலமரம், பேனியன் ட்ரீ. ஆலமரம் எப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? 1950. இதுவும் அந்த வருஷம். இதனுடைய முக்கிய சிறப்பு அம்சங்கள், கீ ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு மெயின் வந்துட்டு இந்த சின்னம் எப்போ அங்கீகரிக்கப்பட்டது? 1950. ஓகேங்களா? ஸோ இயர் அடாப்டட், அதுதான் மெயின். அதனுடைய கீ ஃபேக்ட்ஸ்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. எதனால் இந்த இது வந்துட்டு இப்போது ஆலமரத்தை வந்து நம்மளுடைய தேசிய சின்னமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற காரணம் தான் இந்த சிறப்பு அம்சம். ஓகேங்களா? ஏன்னா இதோடைய பெருமையின் சின்னம் சொல்கிறாங்க, மருத்துவம் குணம் கொண்டது. அதனால் இதை வந்துட்டு நமக்கு தேசிய சின்னமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் ஆஃப் ப்ரைடு அண்ட் இட் possesses medical properties. ஓகேங்களா? ஸோ ஆலமரம் எப்போ வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டது? 1950. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்கள், தாமரை நமது தேசிய சின்னங்களா லோட்டஸ். அதுவுமே பாருங்கள் 1950 தான் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சேற்று நீரில் வளரும் அழகான மலர், தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு. ஓகேங்களா?
என்ன தனித்தன்மைனா, நமக்கு அந்த குளத்துல வளர்ற அந்த தண்டு வந்துட்டு தாமரையோட தண்டு வந்து தண்ணிக்கு ஏத்த மாரி வந்து மேலேயும் கீழேயும் போகும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு குறளே இருக்கும் இல்லைங்களா? "வெள்ளத்தனைய மலர் நீட்டும் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு" இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து இதனுடைய சிறப்பம்சம். அதனால அத பேஸ் பண்ணி இத நமக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ தாமரை 1915ல. அடுத்தது பாருங்க மாம்பழம். மாம்பழம் மேங்கோ வந்து 1950. இது வந்து எதனால் அப்படின்னா வைட்டமின் ஏ சி டி அதிகமாக இதில் இருக்குது. அண்ட் இமாம் பசந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி வந்து எங்கே இருந்திருக்கு, முகலாயர்கள் காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல். இப்போ அது இருக்கான்னு தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஒரு பிரபலமாக இருந்திருக்கு இந்த மாம்பழம். அதனால் அதை நம்ம வந்துட்டு தேசிய சின்னமாக வச்சுருக்கோம். ஸோ மேங்கோ 1915 எதனால்னா இட் ரிச் இன் விட்டமின்ஸ் ஏ சி அண்ட் டி. இமாம் பசந்த்ங்கிற ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி வந்து முகல் ஏரால வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ மொத்தம் பாருங்கள், இங்கே 3 இருக்குங்களா? ஆலமரம், தாமரை, மாம்பழம். இந்த 3மே பாருங்கள் ஒரே வருஷத்தில் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருப்பாங்க 1950ல். ஓகேங்களா? ஸோ இது கூட நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்போ முதல் ஷார்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு தான் போட்டிருப்பேன். என்னென்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி, சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ ஆலமரம், இது தாமரை ப்ளஸ் மாம்பழம் 1950. அதை எப்படி சொல்லியிருப்போன்னா 1950ங்களா, 1950 தனியாக பிரிச்சுட்டு 19 வயசில் நமக்கு 50 ஆலமரத்துக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லியிருப்பேன். பேனியன் இருக்குங்களா, அதை வந்து நம்ம பனியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது 19 வயசு ஆயிடுச்சுன்னா நமக்கு 50 பனியன்னு, 50 தாமரை, 50 மாம்பழம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சா போட்ட ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து அதுதான். எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டேரெக்டாக நம்ம வந்து படித்தும் மெமரி பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ 1950ல் ஆலமரம், தாமரை, மாம்பழம். சரிங்களா? இதை 3 தான் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள் மயில். ஸோ மயில் வந்துட்டு 1963ல் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டது. எதனாலனா இது இந்தியாவை தாயகமாக கொண்டது. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவை தாயகமாக கொண்ட பறவை எதுன்னா இது மயில் பறவை தானே. ஸோ இது வந்து மயில். அதனால் இதை வந்து நம்மளோட தேசிய பறவையாக வந்து வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பாருங்கள் கம்பீரமும் அழகும் கொண்டது. அந்த தோகையை வந்து விரிச்சு இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கம்பீரமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியா அண்ட் இட் எம்பாடிஸ் மெஜஸ்டி அண்ட் பியூட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ மயில் நம்மளுடைய தேசிய பறவை. அடுத்தது தேசிய விலங்கு, தேசிய நேஷ்னல் அனிமல் வந்துட்டு டைகர், புலி. ஸோ புலி வந்து எந்த வருஷம் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? 1973ல். பூனை இனத்தில் இருக்கக்கூடியதில் மிகப்பெரியது இது. இப்போ நமக்கு பூனை இருக்கு இல்லையா, பூனைங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் இந்த கேட் ஃபேமிலி எல்லாமே வரும். பூனை வரும். அதை இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையிலேருந்து காட்டில் வளர்கிற சிங்கம் வரைக்கும் எல்லாமே வந்து கேட் ஃபேமிலி தான், பூனை இனம் தான். அதில் உலகின் மொத்த புலிகளில் 70% எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 70% of the world's total tiger population is in India. ஸோ இந்தியாவில் தான் 70% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பெங்கால் டைகர்லாம் ரொம்ப ஃபேமஸானது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வந்துட்டு புலியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுக்குமே எப்படின்னா, ஸோ அங்கே வந்து 19 வயசில் ஆச்சுன்னா 50 இது தருவாங்கன்னு சொன்னோமா, 50 பனியனு, 50 தாமரை, 50 மாம்பழம் தருவாங்கன்னு சொன்னோமா, அதே போல் அதே 19 வயசு ஆனிச்சுன்னா 50 கேட்டகரியில் 3, 63, 73 கேட்டகரியில் 2. 63 மயில் தொகை கொடுப்பாங்க. மயில் தொகை 73 புலிப்பல்லு தாயத்துலாம் விற்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது 1950னா 3, 19 வயசில் 50 பனியன்னு, 50 மாம்பழம், 50 தாமரை கொடுப்பாங்க. அதே மாதிரி 63 மயில் தோகை கொடுப்பாங்க. 73 புலி பல்லு போட்ட தாயத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 19ல் மொத்தம் 5, 19ல் மொத்தம் 5, 50ல் 3, 63ல் 1, 73ல் 1. ரைட்டுங்களா? ஸோ இது வந்துட்டு என்னென்னது 1950ல் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நமக்கு ஃபஸ்ட் என்னங்க பார்த்தோம், டக்குன்னு ஞாபகம் வரல. ரைட், பேனியன் ட்ரீ, ஆலமரம், அதுக்கப்புறம் தாமரை, மாம்பழம், மயில் அண்ட் புலி. இது வந்து 90ஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2008, அதுக்கப்புறம் 2010, 2012. ஓகே, ஸோ இது என்னென்னு பார்த்துருவோம். 2008ல் பாருங்கள் கங்கையார் ரிவர் கேங்கஸ். இது வந்துட்டு நம்மளுடைய தேசிய ஆறாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியாவின் நீளமான ஆறு 25 கிலோமீட்டர். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 25 வற்றாத நதி. ஓகேங்களா?
ஸோ பெரினியல் ரிவர், பெரினியல்னால் வற்றாத நதி, நான் பெரினியல் ரிவர்னால் இது இது வந்துட்டு வற்றும் நதி இல்லைங்களா. ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரிவர் 25 கிலோமீட்டர். ஸோ கங்கை ஆறு ரிவர் கேங்கஸ் 2008. அடுத்தது 2010 பாருங்கள் 2 விஷயம் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம். ஓகே சாரி என்னாச்சுன்னு தெரியல. ரைட். ஸோ 2010 பாருங்கள் ஆற்று ஓங்கில்னா ரிவர் டால்ஃபின், கேங்கஸ் ரிவர் டால்ஃபின் எப்படினாலும் சொல்லலாம். ஆற்று ஓங்கில் 2010. எலிஃபண்ட் யானை வந்து 2010. ரெண்டுமே வந்துட்டு நம்மளுடைய தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு நீர்வாழ் பாலூட்டி, அல்ட்ராசவுண்ட் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கும், அருகி வரும் உயரம். டால்ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வரும், நம்ம மனுஷனுக்கு போனாலும் கிட்ட வரும். அந்த இது தன்மையுடைய ஒரே இது வந்து இது மட்டும்தான், டால்ஃபின் மட்டும்தான். இட்ஸ் அன் அக்வாட்டிக் மேமல். இது ரொம்ப முக்கியம், பாலூட்டிங்கிறது மேமல். ஸோ இது யூசஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் டு கேட்ச் தேர் ப்ரே அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ். ஓகே, நான் வந்துட்டு ஆக்சுவலாக தப்பாக இது பண்ணிட்டேன், சாரி. இது வந்து அழிந்து வரும். ஓகே, ஆக்சுவலாக டால்ஃபின்ஸ் நம்மளோட வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் இங்கிலீஷை பார்க்கலங்க, தமிழில் பார்த்துட்டு அப்போ இங்கே இங்கிலீஷ் பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம். இட்ஸ் அன் என்டேஞ்சர் ஸ்பீஷஸ். அதாவது என்னென்னா ரிவர் டால்ஃபின், இந்த ஆற்று ஒங்கில் அப்படிங்கிறது வந்துட்டு என்டேஞ்சர் ஸ்பீஸ்ன்னு சொல்கிறாங்க, அழிந்து வரும் உயிரினம். சரிங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஸோ டைப் பண்ணும்போது, வாய்ஸில் டைப் பண்ணும்போது மாறி இருக்கும் போல். நான் வந்து பிடிஎஃப் வந்து இதில் கொடுக்குறேன் இல்லைங்களா, டெலிகிராமில் கொடுக்குறேன் இல்லையா, அப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 2008 1, 2010 2, அதுக்கப்புறம் 2012 பாருங்கள் லாக்டோபேசஸ் டெல்பெரிக்கி. ஸோ லாக்டோபேசஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் நேம் நமக்கு தேவைப்படாது. ஸோ இது வந்து ஒரு இங்கே பாருங்கள், இதுவுமே பாருங்கள் யானை வந்துட்டு இது சொல்ல மறந்துட்டேன். யானை வந்துட்டு ஆசியாவை தாயமாக கொண்டது, இந்தியா கிடையாது, ஏஷியா. ஆசியானா நமக்கு ஆசியா கண்ட முழுசு இருக்குங்களா, அப்போ ஆசியாவை வந்து தாயமாக கொண்டது தான் வந்து இது நம்ம இந்த யானை. இது காடுகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நேட்டிவ் டு ஏஷியா, பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் ப்ரொடெக்டிங் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காடு வந்துட்டு நல்லா வளரணும் அப்படின்னா யானையோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு காட்டில் வந்து ஃபுட் செயின், அந்த ஃபுட் சைக்கிள் இருக்குங்களா, அது கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகுதுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் புலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு நம்ம காட்டோட ராஜா வந்துட்டு சிங்கம் சொல்லுவோம், பட் அந்த காடுகள் பற்றி படிக்கிறவங்க அதுவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா காட்டுடைய ராஜா வந்துட்டு புலின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா புலி வந்தால் தான் அந்த சைக்கிளே வந்து கம்ப்ளீட் ஆகுமா, அங்கே இருக்கிற அந்த இது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் புலியும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யானை வந்துட்டு நம்ம ஏஷியாவை வந்து தாயகமாக கொண்டது. அதனால தான் 2 விதமான யானைகள் இருக்குது, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. ரைட்டுங்களா. ஸோ ஏஷியா நேட்டிவில் ஒன்று, ஆஃப்ரிக்கன் நேட்டிவில் ஒன்று. ஸோ நம்ம இப்போ இது தேசிய சின்னமாக எடுத்துருக்க வந்து ஏஷியாவில் தாயகமாக கொண்ட அந்த யானைகள் தான். இது 2010. 2012 பாருங்கள் லாக்டோபேசிலஸ்ங்கிறது தேசிய நுண்ணுயிரி, நேஷனல் மைக்ரோபு. ஏன்னா இது பாலில் உள்ள புரதத்தை மாற்றி தயிராக்கும் தோழமை பாக்டீரியா, ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா தட் கன்வெர்ட்ஸ் மில்க் ப்ரோட்டீன்ஸ் இன்டு கர்ட். இப்போ நம்ம தயிர் சாப்பிட்றோம் இல்லைங்களா, தயிரை வந்து அந்த பாலை தயிராக மாற்றக்கூடிய அந்த பாக்டீரியா எதுனா இதுதான், லாக்டோபேசிலஸ் டெல்பெர்கி. ஓகேங்களா. அது எப்படின்னா டெல்பெர்கி இப்படி வரும், டெல்பெர்கி. நமக்கு லாக்டோபேசிலஸ் அது நம்பி இருந்தால் போதும். இது 2012 வந்து நம்மளுடைய தேசிய நுண்ணுயிரியாக வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இப்போது 19 5 பார்த்தோம் இல்லைங்களா, 50 50 50 63 73. அதே போல் 20 வயசு ஆயிடுச்சுன்னா 8 பாட்டிலில் கங்கை நதியோட தண்ணீரை கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 8 பாட்டில் கங்கா நதி, 10 வந்துட்டு டால்ஃபின் பொம்மை, அந்த இது கீ செயின் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டால்ஃபின் கீ செயின். 10 யானை கீ செயின். அதுக்கப்புறம் 12 கப்பு நமக்கு வந்து தயிர் கொடுக்குறாங்க. இப்போ தயிர் கப்பு நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சாரி, இப்போ 20 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன நம்ம கொடுக்குறாங்க, 8 பாட்டில் வந்துட்டு கங்கையோடைய அந்த கங்கா நதி, ஏன்னா அது வந்துட்டு இதுதானுங்களே ரிவர் கேங்கஸ் இல்லைங்களா, அதுதான் வந்து 2008 அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் மிக நீளமான நதி அது, 25 கிலோமீட்டர். அப்போது 20 வயசு ஆயிடுச்சுன்னா நமக்கு 8 பாட்டிலில் கங்கையுடைய நதி அந்த கங்கை நதியோட தண்ணி, அந்த கங்காவுடைய தண்ணி கொடுக்குறாங்க, அந்த நதியோட தண்ணி. 10 வந்து டால்ஃபினோடைய கீச்செயின் கொடுக்குறாங்க, அதே மாதிரி 10 யானையோடைய கீச்செயின் கொடுக்குறாங்க, 12 கப் தயிர் கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு முக்கியம், நம்ம எக்ஸாமில் வந்துட்டு
பொறுத்துகையிலையோ அல்லது வந்து சூஸ் அ கரெக்ட் பேர் ராங் பேர்ஸில் கேட்டாங்கன்னா நமக்கு அது வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 19 அந்த இது 90s என்ன 2000 என்ன அப்படிங்கிற 90s 5 2000 4 மொத்தம் 9. இந்த கிங் கோப்ரா இருக்குங்களா, இதுக்கு வந்து வருஷம் வந்து நமக்கு இல்லை. நானுமே தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. ஸோ எனக்கு கிடைக்கல. ஸோ இன்கேஸ் வந்துட்டு பார்க்குற ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ரைட்டுங்களா? பட் நான் தேடின வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல. மேபி என்னோடய சோர்ஸஸ் வந்துட்டு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கிங் கோப்ரா ராஜநாகம் என்னன்னு பாருங்கள். உலகின் மிக நீளமான விஷப்பாம்பு, 18 அடி வளருங்களாம். இப்போ ஒரு அடிங்கிறது எத்தனைங்க, 30 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அப்போது எத்தனை அடி, 18 அடி. எங்கள் அப்பா 18 3னா 4 5 540 சென்டிமீட்டர் அவ்வளோ நீளம் வளருங்களாம் இந்த ராஜநாகம். ஏன்னா ஒரு அடி ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர் தானே. இப்போ 18 அடினா 18 × 3 54 540 சென்டிமீட்டர் வளருங்களாம். கூடு கட்டி முட்டையிடும் ஒரே பாம்பு வந்து இதுதான் சொல்கிறாங்க. கூடு கட்டி முட்டையிடக்கூடிய வகையில் இருக்க பாம்பு வந்து இந்த ஒரு இது மட்டும்தான் ராஜநாகம். வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் வெனாமஸ் ஸ்னேக்கு 18 ஃபீட். ஸோ ரொம்ப முக்கியமானது. த ஒன்லி ஸ்னேக் தட் பில்ஸ் அ நெஸ்ட் டு லே எக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 10 நமக்கு இருக்குது. இந்த டேபிள் கிளியராக பார்த்துக்கோங்க. 10ல் 9க்கு நமக்கு வந்துட்டு 9க்கு வந்துட்டு இது இருக்குது, என்னதுங்க, வருஷங்கள் இருக்குது. இது கிங் கோப்ராக்கு மட்டும் இல்லை. ஸோ இந்த நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருக்கோம். அது வந்து ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், டைரெக்டாக வந்து மனப்பாடம் பண்ணுறதுனாலும் தப்பு கிடையாது. எப்படினாலும் படிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? நமக்கு படிக்கணும், அவ்வளோதான். எக்ஸாமில் கேட்டால் ஞாபகம் வரணும், அதுதான். அது எப்படினாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 10 வந்து முக்கியமானது. அதை தொடர்ந்து பாருங்கள். நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் இதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பேஜில் வந்துட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இமேஜோடு கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை ஃபஸ்ட்டு டேபிளாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நமக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் ஜோன் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை சின்னங்கள் சார்ந்த முக்கிய குறிப்புகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நம்ம மயில்கள் சரணாலயம் இருக்குது இல்லைங்களா, பீகாக் சாங்சுரி எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மயில்கள் சரணாலயம் இருக்குது. ரைட்டுங்களா? மயில்கள் சரணாலயம் பீகாக் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் அட் விராலிமலை இன் த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ரைட். அடுத்தது பாருங்கள். சங்ககால பேகன், கடையில் வள்ளல்களில் ஒருத்தர் வந்து பேகன் இல்லைங்களா, கிங் பேகன் ஆஃப் சங்கம் ஏஜ். இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், மயிலுக்கு குளிரை போக்க தன் போர்வையை கொடையாக அளித்த கடையெழு வள்ளல். அதாவது என்ன சொல்லுவாங்க, இது மயிலுக்கு போர்வை தந்த வள்ளலா? ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேருக்கு வந்துட்டு, அது முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல், இது வந்துட்டு மயிலுக்கு போர்வை கொடுத்த வள்ளல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த லாஸ்ட் 7 பேட்ரன்ஸ் கடையெழு வள்ளல்கள் who offered his shawl to a peacock to protect it from cold. ஸோ இந்த இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்சதான், நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். உலக சாதனை படைத்த கொல்கத்தா ஆலமரம். இந்த கொல்கத்தா ஆலமரம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கன்னா ஹவுரா பிரிட்ஜ். அந்த ஹவுரா வந்து ஒரு ஏரியா, அது வந்து ஹவுரா பிரிட்ஜ் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இந்திய தாவரவியல் பூங்காவில் வந்து இந்தியன் பொட்டானிக்கல் கார்டனில் இந்த உலக சாதனையை படைத்த அந்த கொல்கத்தா ஆலமரம் இருக்கிறது. அதுக்கு பேரே கொல்கத்தா ஆலமரம் தான். ஏன்னா அது வந்துட்டு அது ரொம்ப காலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய வயசு வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இந்த ஹவுரா ஏரியா ஆஃப் கொல்கட்டா. ஸோ இதே போல் நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அடையாறு ஆலமரம் அப்படிங்கிற ஒரு ஆலமரம் இருக்குது. இது வந்து சென்னையில் உள்ள அடையாறு தியாசபிக்கல் சொசைட்டி வளாகத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ நமக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அதாவது வயசில் பெருசு. இது வந்து உலக சாதனை, உலகத்திலே இருக்கிறதுலே பெருசு எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஒரு ஆலமரம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா வந்துட்டு சென்னையில் தியாசபிக்கல் சொசைட்டி வளாகத்தில் இருக்குது. சரிங்களா? அந்த வளாகத்தில் இருக்குது. ரைட். ஸோ 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆலமரத்தை பற்றி. ஸோ இதனால தான் ஆலமரம் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய தேசிய சின்னமாகவும் எடுத்திருக்கோம். அதனால தான் இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். பிரம்மபுத்திரா ஆறு. ஏன் சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கங்கை நதியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கங்கை தான் நம்மளுடைய தேசிய சின்னமாகவும் வந்துட்டு எடுத்துகிட்டு போனீங்களா. ஆனால் ஏன் பிரம்மபுத்திரா ஆறை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிரம்மபுத்திராவுடைய நீளம் பாருங்கள் 2900 கிலோமீட்டர். அதுவே வந்து கங்காவது எவ்வளோ சொன்னோம், 25 கிலோமீட்டர் இல்லைங்களா. அப்போது கங்கையை விட பிரம்மபுத்திரா ஆறு வந்து பெருசு, நீளத்தில் பெருசு. ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், இந்தியாவில் பாயும் தொலைவு, இது வந்துட்டு இந்தியாவில் பாயக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. அதனால தான் இந்தியாவின் நீளமான ஆறு கங்கை அப்படின்னு வந்து சொல்கிறோம். கங்கை ஆறு வந்துட்டு இவ்வளோ நீளம் வந்து ஓடுதுன்னு சொல்கிறீங்களா, 25 25 கிலோமீட்டரு இந்தியாவிலே ஆரம்பித்து இந்தியாவிலே முடியும்.
புரியுதுங்களா? ஆனால் பிரம்மபுத்திரா பார்த்தீங்க அப்படின்னா திபெத் பகுதி மேலேருந்து ஆரம்பிக்கும். அந்த இது வந்துட்டு இது இமயமலை இருக்கீங்களா, இமயமலை திபெத் பகுதியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து அப்புறம் பங்களாதேஷ் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்குள்ளே பே ஆஃப் பெங்காலுக்குள்ளே போய் அந்த கடலோட கலக்கும். சரிங்களா? அப்போது நம்ம எந்த எந்த இடத்துலாம் போகுது பாருங்கள். இது வந்து இது டிபெத் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிரம்மபுத்திரா வந்துட்டு அந்த அருணாச்சல பிரதேசம் அந்த லைன் அதுக்கு அந்த இதுலேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் 3 தான் நமக்கு பெருநியல் ரிவர். ஒன்று வந்து கங்கை, பிரம்மபுத்திரா, இன்னொரு இது வந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஏன்னா அது ஜியாகிரஃபியில் வரும், ஃபஸ்ட்டு லெசன்லேயே வரும். என்னென்னா அதே தான் பார்ப்போம். அதாவது என்னென்னா வற்றாத நதிகள், வற்றும் நதிகள் அது வந்து நமக்கு கீழே இருக்கும். சவுத் இந்தியன் ரிவர்ஸ்லாம் இருக்கும். அங்கே மேலே வந்து இமயமலையிலேருந்து வர்றது எல்லாமே வந்து வற்றாத நதிகள், பெருநியல் ரிவர்ஸ் தான். ஸோ அதில் வந்துட்டு பிரம்மபுத்திரா, கங்கை, இன்னொரு இது பேரை நான் மறந்துட்டேன், அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலைங்க. அது நமக்கு ஆக்சுவலாக இதில் இருக்குது, லெசன்லேயே இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்கும். இந்தியா இது அமைவிடம் அதெல்லாம் படிப்போம் இல்லைங்களா? இமயமலையெல்லாம் படிச்சுட்டு அடுத்தது கடைசியாக வந்து இந்த ஆறுகள் பற்றி தான் பார்ப்போம். தீபகற்ப ஆறுகள் அதான் நான் பெருநியல் ரிவர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இமயமலை ஆறுகள், அது வந்து வற்றாத நதிகள். அது 3 வந்து இருக்கும். அந்த 3 பாருங்கள், இன்னும் யோசிக்கிறேன், எனக்கு வந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வரல. பிரம்மபுத்திரா, கங்கை, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு நதி இருக்குங்க. நான் அதை வந்து இந்த கிளாஸை முடிச்சுட்டு தான் போய் ரெஃபர் பண்ணணும். அது டக்குன்னு மறந்துடுச்சு. ரைட். இன்கேஸ் நம்ம ஆஸ்பிரன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதையுமே ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ எதனால் நமக்கு வந்துட்டு கங்கை ஆறுவை தேசிய சின்னமாக வச்சுருக்கோன்னு புரியுதுங்களா? ஏன்னா அது இந்தியாவிலேயே தொடங்கி இந்தியாவிலேயே முடியுது. ஓகேங்களா? ஸோ அது இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் வந்து அதிகம். பிரம்மபுத்திராவுடைய ஒட்டுமொத்த நீளம் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்தியாவில் பாயக்கூடிய அந்த நீளம் வந்து குறைவு. அதனால் நம்ம பிரம்மபுத்திராவை கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா அது பங்களாதேஷ்குள்ளே போகும். பங்களாதேஷ்குள்ளே போகும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன், அதுவும் மறந்துட்டேன் பாருங்க. அது வந்துட்டு ஆக்சுவலி இதுக்கு என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுக்கிறேன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நான் டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரெஃபர் பண்ணிட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து டக்குன்னு வந்துட்டேன். நான் என்ன சொல்கிறதுங்க, இந்த லெசன் தெரியும், நம்ம ஆல்ரெடி படித்தது, அதனால சரி இதில் இருக்கிறது தானே அப்படின்னு வந்துட்டு அதில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியாமல் டக்குன்னு உள்ளே வந்துட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ரெஃபர் பண்ணியிருந்தேன்னா லைக் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணியிருந்தேன்னா அதோட இது இங்கேயே சொல்லியிருந்திருப்பேன். ஓகே. ஸோ பிரம்மபுத்திரா நம்மளோடது கிடையாது, கங்கை தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பிற தேசிய சின்னங்கள், அதர் நேஷ்னல் சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கொடி நமக்கு தெரியும், மூவர்ண கொடி. அதனுடைய வடிவமைப்பு மற்றும் விகிதம் டிசைன் மற்றும் ரேஷியோ என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். மூவர்ண கொடியை வந்து வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காலி வெங்கையா, ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். பிங்காலி வெங்கையா தான் இந்த டிசைன். இப்போ நமக்கு இந்த மூவர்ண கொடி இருக்கு இல்லைங்களா, 2 இது 3. ஓகேவா? சின்ன வயசில் நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம் ஸ்கூல் புக்கில். இப்படி வந்துட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுகிட்டே இருப்போம். நடுவில் வந்து சக்கரம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த டிசைனை யார் வந்துட்டு பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருப்பார். இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இதனுடைய நீள அகலம் பாருங்கள், லென்த் டு வித் 3:2. ஸோ இந்த இடம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 3:2ங்கிறது 3 பங்கு வந்துட்டு நீளம், அதாவது லென்த்து, 2 பங்கு வந்துட்டு அதனுடைய அகலம். அப்போது மொத்தம் 5 பங்கு இருக்குது அப்படின்னா அதில் 3 பங்கு வந்து நீளமாக இருக்கணும், 2 பங்கு வந்துட்டு அகலமாக இருக்கணும். சில நேரம் இது பெருசாக எக்ஸாமில் வராது, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஒருவேளை எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி இதில் ட்விஸ்ட் வைக்கலாம்னா 2:3ன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அப்படியே இந்த பங்கு வந்து மாற்றி கொடுத்துருவாங்க, அந்த ரேஷியோவை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு வந்துட்டு 2:3ன்னு கொடுத்து அகல விகிதம், அதாவது அகல நீள விகிதம் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டு. ஏன்னா நமக்கு புக்கில் எப்படி இருக்குன்னா நீள அகல விகிதம் 3:2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவே கொஞ்சம் ட்விஸ்டடாக அகல நீள விகிதம் கொடுத்தாங்கன்னா 2:3. ஏன்னா ரேஷியோ நம்ம எப்படினாலும் திருப்பி போடலாம் இல்லைங்களா? இப்போ அகல நீள விகிதம் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டு. ஆனால் நீள அகல ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து 2:3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3ங்கிறது நீளம், 2ங்கிறது அகலம். ஸோ நம்ம புக்கில் வந்து 3:2 தானே படித்தோம், டக்குன்னு இங்கே வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வந்து தப்புன்னு போட்டக்கூடாது. 2:3 என்ன அப்படிங்கிறத படிக்கணும் ஒருவேளை கேள்வி கேட்டால். அப்போது 2:3 அகல நீள விகிதம் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டு. ரைட்டுங்களா?
நீள அகலம்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. 2:3 கொடுத்துட்டு நீள அகல விகிதம் கொடுத்தாங்கன்னா அது வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய வண்ணங்களுடைய விளக்கங்கள் நமக்கு என்னென்ன வண்ணங்கள் இருக்குது? காவி, அதாவது மேலே வந்து காவி, நடுவில் வந்துட்டு வெள்ளை, மூன்றாவது இருக்கிறது வந்து பச்சை, நடுவில் இருக்கிற அந்த சக்கரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருநீல சக்கரம். ஸோ அதுக்கும் ஒரு மீனிங்கை பேஸ் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க. அதையுமே ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதை நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. காவி சாஃப்ரான் பார்த்தீங்கன்னா வீரம் மற்றும் தியாகம், பிரேவரி அண்ட் சாக்ரிஃபைஸ், அதை உணர்த்தக்கூடிய கலராக எது இருக்குது? இந்த காவி நிறம் இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், பச்சை வந்துட்டு செழுமை. இது நமக்கு தெரியும், பச்சை பசேல்னு ஊர் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ பச்சைங்கிறது செழுமை மற்றும் வளம், ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இது நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். பட் காவி அப்படிங்கிறத வீரம் மற்றும் தியாகத்துக்கு வந்துட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெள்ளைன்னா பாருங்கள், வெள்ளை மனசாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. நேர்மையானவர், தூய்மையானவர், அமைதியானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வெள்ளை மனசுக்காரராக இருக்கார், ஒரு இது வந்து அவர் மேலே வந்து தப்பு சொல்ல முடியாது. நேர்மையானவர், ரொம்ப தூய்மையானவர். இப்போ பால் பாருங்கள், அப்படியே வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்கா. ஸோ எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்குங்களா. தண்ணி ஊற்றினாலுமே வெள்ளையாக தானே இருக்குது. ஸோ தூய்மைக்கான அது ஒரு அடையாளமாக வெள்ளையை வச்சுருக்காங்க. அண்ட் அமைதி. இந்த நோபல் ப்ரைஸ்லாம் பாருங்கள் வாங்கினவங்களாம் பெரும்பாலும் வந்து இந்த இது பீஸ், அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வாங்குறவங்கலாம் பாருங்கள் அந்த ஒயிட் பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கும். அவங்களோட கான்செப்ட் எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதே போல் இந்த பாதிரியார்லாம் இருக்காங்களே, அங்கே பாருங்கள் ஒயிட் கோட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் பாதிரியார்கள் வந்துட்டு பாஸ்டர்ஸ், அந்த பாதிரியார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க. அவங்க வந்து யாரையும் வந்து அதட்ட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அமைதியை வந்து கடைபிடிப்பாங்க. அதை அப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளைனா நேர்மை, அமைதி, தூய்மை, ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, கருநீல அசோக சக்கரம், நேவி ப்ளூ அசோக சக்ரா. இது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா அறவழி மற்றும் அமைதியை வந்து குறிக்கிறது. இப்போ 2 இடத்துல அமைதி வருது, வெள்ளைக்கும் அமைதி வருது, கருநீல அசோக சக்கரத்திற்கும் அமைதி வருகிறது. ரைட்டுங்களா? 24 ஸ்போக்ஸ். சின்ன வயசுல இதெல்லாம் நம்ம வந்து நான்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். எக்ஸாமில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் கேட்கும்போது தான் நான் இது வந்து 24 ஸ்போக்ஸுங்கெல்லாம் தப்பு பண்ணி அடியே வாங்கியிருக்கேன். ஞாபகம் இருக்குது எனக்கு, இப்போவுமே ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் அப்போ நமக்கு அது பெரிய விஷயம். இது நமக்கு இப்போ பேசிக்கான ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அறவழிங்கிறது ரைட்டியஸ்னஸ் அண்ட் பீஸ், அமைதிங்கிறது பீஸ். ஓகேங்களா? அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் 24 ஸ்போக்ஸ். ஸோ மொத்தம் 4, காவி, பச்சை, வெள்ளை அண்ட் கருநீல அசோக சக்கரம். ஸோ இதனுடைய விளக்கங்கள் என்ன? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இவர் தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவர் கொடிக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுக கொடிக்கும் ஒரு அர்த்தம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கொடிக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வண்ணத்துக்கு ஒரு மைண்டில் ஒரு இதை வச்சு தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்திய தேசிய கொடிக்கான வண்ணங்களுடைய விளக்கங்கள் இதுதான். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்கள், வரலாற்று நிகழ்வு, அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். என்ன அப்படி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னா, சுதந்திர இந்தியாவின் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இது, நல்லா வந்து பார்த்துக்கோங்க இந்த பாயிண்ட்டை. சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி நமக்கு 1947 சுதந்திரம் வருதுங்களா. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் முதலாக நமக்கான இந்திய தேசிய கொடியை நெய்யப்பட்ட இடம், நெய்கிறாங்க, அதான் செய்கிறாங்க, அது வந்து துணி நெய்யுதல் தான் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி சுதந்திர இந்தியாவுக்கு நம்ம 1947 அப்புறம் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம்னு கேட்டாங்கன்னா அது குடியாத்தம், வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம். த பிளேஸ் வேர் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் வாஸ் ஓவன்னா நெய்கிறது, வாஸ் குடியாத்தம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? நல்லா வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ரைட். அடுத்தது பாருங்கள், அதை ஏற்றியவர், முதலாக நெய்யப்பட்ட அந்த கொடியை ஏற்றியவர் யார்? பண்டித ஜவஹர்லால், எப்படினாலும் சொல்லலாம். பண்டிட்னா இங்கிலீஷில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு. சாரி, இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 1947 நம்ம விடுதலையை போற்றி விடுதலை வாங்கினதுக்கான அது ஒரு இதாக வந்து ஆங்கிலேயர்கள் கொடி இறக்கிட்டு நம்ம கொடி ஏற்றிருப்போம். அப்படி ஏற்றினவர் நேரு அவர்கள். அப்படி ஏற்றின அந்த கொடி எங்கே வந்து நெய்யப்பட்டதுன்னா குடியாத்தம், வேலூரில். சரிங்களா? டெல்லி செங்கோட்டையில் தான் வந்துட்டு பிரதமர்கள்லாம் வந்துட்டு கொடி ஏற்றுவாங்க. ஓகேங்களா? பிரதமர்கள்லாம் எங்கே கொடி ஏற்றுவாங்க? டெல்லி செங்கோட்டையில். தற்போதைய இருப்பிடம் இப்போ இங்கே, அதாவது இப்போ எங்கே இருக்குது என்னென்னா, இப்போ அந்த முதலாக நெய்யப்பட்டது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்படி அந்த ஸ்பெஷலாக செய்யப்பட்ட அல்லது நெய்யப்பட்ட அந்த கொடி இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை
புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், அதாவது மியூசியம், செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியத்தில் இருக்குது. கரண்ட் லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்குன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் சென்னையில் இருக்குது. எது இருக்குது? முதலாக நெய்யப்பட்ட அந்த தேசிய கொடி அது அங்கே இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், அந்த கொடியை பேஸ் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கொடிகாத்த குமரனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? கொடிகாத்த குமரன் இவரோட பிறந்த பாருங்கள், இவரோட பேர் வந்துட்டு கொடிகாத்த குமரன் வந்து எதனால் வந்திருக்குன்னு பார்ப்போம். இவர் பிறந்த இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் வந்து பிறந்திருப்பார். பிளேஸ் ஆஃப் பர்த் சென்னிமலை, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். 1932 காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட போது நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையின் தாக்குதலால் உயிர் நீத்த போதும் அடிச்சு அந்த என்ன போராட்டத்தில் அடியை போட்டிருப்பாங்க. அடியை வாங்கிட்டு கீழே விழும்போது மூவர்ண கொடியை கீழே விடாமல் காத்ததால் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்பட்டார். அடித்து நவுத்துறாங்க, அடித்து தள்ளுறாங்க, கீழே விழுவுறாரு. கீழே விழும்போதும் கொடியை வந்துட்டு கீழே போடல, கையில் அந்த அப்படியே வந்து தாங்கி பிடிச்சிருந்துருக்காரு. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து குமரன். இந்த ஒரு விஷயத்துக்காக இவர் என்ன சொல்கிறாங்க, கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் அ ப்ரொட்டஸ்ட் ஃபாலோயிங் மகாத்மா காந்திஸ் அரெஸ்ட் in 1932 he succumbed to police assault but held on to the tricolor flag without letting it fall to the ground. ஸோ இது வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செங்கோட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, அர்ஜுனோட படம், பழைய படம். ஐ மீன் 90s கிட்ஸ்க்கெல்லாம் இது நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த படம், அர்ஜுனோட படம். ஸோ அதில் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போ வில்லன் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு கொடி கம்பத்தை ஷூட் பண்ணிடுவாப்பில். ஷூட் பண்ணும்போது அது வந்து கீழே சாயும், அந்த சாயற அந்த கம்பத்தை ஓடி போய் தாங்கி பிடிச்சிருவார் அர்ஜுன் அவர்கள். ஸோ ஏன்னா நம்ம கொடி கீழே விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட், அதே தான் அந்த இதனோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. அது படத்துக்காக அப்படி வந்துட்டு கொஞ்சம் சீக்வன்ஸ் மாற்றி வந்து வச்சுருப்பாங்க. பட் கொடிகாத்த குமரன் அவர் வந்து உண்மையிலே சாகிற டைமில் கூட நம்ம கொடி வந்து கீழே விடலாம். அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த இது வந்து மதிப்பு இருந்திருக்கும் பாருங்கள் அந்த கொடிக்கு, அந்த மனசில் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து தேச பக்தி இருந்திருக்கு. ஸோ ஹென்ஸ் ஹி வாஸ் ஹெய்ல்ட் அஸ் கொடிகாத்த குமரன். சரிங்களா? ஸோ இவரது 100ஆண்டு விழாவில் இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து கௌரவிக்கும் விதமாக அஞ்சல் தலை, போஸ்டல் ஸ்டாம்ப், போஸ்டேஜ் ஸ்டாம்ப், போஸ்டல் ஸ்டாம்ப் எப்படின்னாலும் சொல்லலாம், அதை வந்து வெளியிட்டு சிறப்பித்தது. ஆன் ஹிஸ் பர்த் சென்டினரி, 100வது, அதாவது 100 வயசு, இவரை பறந்து 100 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகுது. அவர் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் அந்த வருஷத்தை கணக்கு வச்சு இது பண்ணுறாங்க. 100 வயசுக்கு அந்த 100ஆண்டு பிறப்பு அப்படிங்கிறத அந்த 100 வயசை தாண்டின அந்த வருஷத்தை தான் என்ன பண்ணுறாங்க, ஹானர் பண்ணுற விதமாக, அவரை வந்துட்டு கௌரவிக்கும் விதமாக போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்துட்டு, போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து வெளியிடுறாங்க. அவரோட இமேஜ் போட்டு, கொடிகாத்த குமரனுடைய இமேஜை போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போது தேசிய கொடியில் என்னென்ன பார்த்துருக்கோம், இதெல்லாம் வந்து பிற தேசிய சின்னங்கள். அதில் ஃபஸ்ட்டு தேசிய கொடி பார்த்துருக்கோம். எங்கே டிசைன் பண்ணாங்க, யார் பண்ணார், அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர், அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும், அந்த இது வந்துட்டு நீலாகலம் எப்படி இருக்கும், வண்ணங்களுடைய விளக்கம் பார்த்தோம். அந்த கொடியோடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவெண்ட், வரலாற்று நிகழ்வு வந்து பார்த்துருக்கோம். அதே போல் அந்த தேசிய கொடியை சார்ந்த இன்னொரு விஷயம் என்னென்னா குமரனை பற்றி படிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். தேசிய லட்சினை, நேஷ்னல் எம்ப்ளம். ஸோ இது வந்துட்டு நேஷ்னல் எம்ப்ளம் வந்துட்டு நமக்கு என்ன வரும்னா, அந்த நான்முக சிங்கம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து நம்மளுடைய தேசிய லட்சினை. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு எதுன்னு சொல்கிறாங்கன்னா 1950 ஜனவரி 26. ஸோ ஜனவரி 26ங்கிறது என்னதுங்க, குடியரசு தினம். 1947 ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தினம். ஜனவரி 26 1950 வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம். ஏன்னா அன்னைக்கு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கும் வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இதனுடைய மூலம், இந்த தேசிய லட்சணியுடைய சோர்ஸ் எதுலேருந்து எடுத்துருக்கான்னு பாருங்கள். சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் பிக்சரோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இது பிடிஎஃப்மே வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக் பிடிஎஃப்மே இதில் இருக்கும், நெட்டில் அவைலபிளாக இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் இமேஜஸ்லாம் இருக்கும், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இது வந்துட்டு இதனுடைய மூலம், அதை எதை பேஸ் பண்ணி இது நம்ம எடுத்திருக்கோம்னா, சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம். அது தற்போது எங்கே இருக்குன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. The lion capital of Ashoka at Saranath. Currently it is preserved in the Saranath Museum. ஓகேங்களா? சாரநாத் எங்கே இருக்குங்க? சாரநாத் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இதனுடைய அமைப்பு பாருங்கள் எப்படி இது தேசிய கொடிக்கு பார்த்தோம் அதே மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, மேல் பகுதி டாப் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 சிங்கங்கள், 3 பக்கம் சிங்கங்கள் மட்டுமே தெரியும். 4 சிங்கங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனால் நமக்கு தெரியுது என்ன தெரியும், 3 சிங்கங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். இதை கூட வந்துட்டு
சிங்கம் படத்தில் வந்து சூர்யா சொல்லியிருப்பார், அந்த போலீஸ் முத்திரையில் வந்துட்டு 4 சிங்கத்தில் வந்து 3 சிங்கத்தை தான் பார்த்துருப்பீங்க, 4வது சிங்கத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட உசுரோடு இருக்க மாட்டேன்ட்டு வந்து இவரை மிரட்டுவார் இல்லையா, யார் அவர் யாருப்பா, பிரகாஷ் ராஜ் அவர்களா, அந்த ஒரு டைலாக் வரும் இல்லையா. ஆக்சுவலாக அது எப்படின்னா, நம்ம வியூக்கு வந்துட்டு 3 சிங்கம் தான் இருக்கும், பின்னாடி வந்து 4வது சிங்கம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு வியூ நம்ம ஆப்போசிட்டில் வியூ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 3 தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இது சொல்கிறாங்க. 4 சிங்கங்கள் முன் பக்கத்தில் 3 தான் தெரியும், விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா. இதனுடைய அடிப்பகுதி பீடம். ஓகேங்களா. அது அடிப்பகுதினா அது அடியில் வந்துட்டு ஒரு ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மேலே தான் அந்த 4 சிங்கத்தை வந்து அமைப்பு வச்சுருப்பாங்க. அது நமக்கு பிக்சர் வந்துட்டு புக்கில் இருக்கும் பாருங்கள், அது நெட்டில் போட்டாலும் வந்துடும். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன விலங்குகள் வச்சுருக்காங்க, யானை வச்சுருக்காங்க, குதிரையை வச்சுருக்காங்க, காளை, அதுக்கப்புறம் சிங்கம். ஸோ இதெல்லாத்தையும் ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யானைங்கிறது ஆற்றல், எனர்ஜி அல்லது பவர். இது எனர்ஜியை தாண்டி பவர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆற்றல்னா பவர். இப்போ யானை வந்துட்டு ஒரு மரத்தையே பிடுங்கி வீசிடும் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து மதம் பிடிச்சலாம் வந்ததுன்னா அப்படியே வந்து டிராக்டரே கவுத்து விட்டுரும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பவரோடு இருக்கும். அதனால் யானை அப்படிங்கிறதுக்கான குறியீடாக எதை வச்சுருக்காங்க, ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றலுக்கான குறியீடாக யானையை வச்சுருக்காங்க. ஓகேங்களா. பவருக்கான சிம்பிள் தான் எலிஃபேண்ட். அடுத்தது பாருங்கள், குதிரை. நம்ம குதிரைனால என்ன தெரியும், வேகம் தான், குதிரை மாதிரி ஓடுறான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஹார்ஸ்னா ஸ்பீடு. காளை அல்லது மாடு. இந்த இது ஏன் சொல்லுவோம், கடின உழைப்புக்கு வந்து நம்ம மாடை வந்துட்டு சொன்னோம், ஏன்னா மாடு மாதிரி உழைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம பேச்சு வழக்கில். ஆக்சுவலாக அது நம்ம இதை வந்து எந்த இது குறியீடு வச்சுருக்கோம்னா, காளை தான் குறியீடு வச்சுருக்கோம். கடின உழைப்புக்கு காளையை குறியீடு வச்சுருக்கோம். ஏன்னா காலைலாம் வந்து என்ன பண்ணுங்க, ஏர் உழுவும்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது கடினமாக உழைக்குதில்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சிங்கம் வந்து மெஜஸ்டினா கம்பீரம். ஸோ சிங்கம் வந்துட்டு அந்த பெடரி மயிரோடு வந்து அப்படி மேலே நின்று ஒரு கர்ஜனை விட்டுச்சு. நான் அந்த நார்னியா படம் பார்த்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 6வது படிக்கும்போது அந்த நார்னியா படம் வந்துச்சு, 6th படிக்கும்போது. அப்போல்லாம் எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூல்லே வந்து போட்டு காட்டினாங்க அந்த படத்தை. வந்துட்டு அது ஒரு ஃபேண்டசி தானே, அது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டு, அதாவது கிளாஸ் பை கிளாஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்க்கு அந்த மாதிரி வந்து போட்டு காட்டிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த படம் பார்க்குறேன், ஸ்கூலில் தான் பார்க்குறேன். எனக்கு அப்போல்லாம் அது என்னென்னு கூட தெரியாது. 6வது படிக்கும்போது என்ன நமக்கு தெரியும், அங்கே அது அப்போ தமிழ் டப்பிங் போல் பண்ணாங்களா என்ன ஞாபகம் இல்லை, அது இங்கிலீஷில் தான் ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டேன், எனக்கு தெரியல. ஆனால் அந்த படம் வந்து அப்போ தான் பார்த்தேன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு அந்த பலிபீடத்தில் வந்துட்டு தானாக வந்து உயிர் விட்டுரும் இல்லைங்களா, அந்த நார்னியா அந்த விச் வந்து கொன்னுடுவாங்க இந்த சிங்கத்தை. அஸ்லானை கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுவே உடஞ்சிரும், அந்த பலி பீடமே வந்து அந்த உடஞ்சி திரும்ப உயிர் வந்துடும். ஏன்னா அதுதான் வந்து அந்த சாக்ரிஃபைஸ், அதுக்கான வந்து ஒரு தூய இது தானாக இன்னொருத்தருக்காக தானாக வரும்போது அந்த இதுவே உடஞ்சி உயிர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உடஞ்சி வந்துட்டு அந்த 2 பேர் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு கர்ஜனை விடும் பாருங்க. சிங்கம் உண்மையிலே அப்படி தான் கத்துமான்னு தெரியாது, ஆனால் படத்தில் செம்ம எஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு கம்பீரமாக இருக்கும், அதை பார்க்கும்போது ஒரு கம்பீரமாக இருக்கும். ஸோ அது சிங்கத்தை வந்து எதுக்கு நம்ம வந்து குறியீடாக வச்சுருக்கோம், கம்பீரத்துக்கு குறியீடாக வைத்திருக்கிறோம். அடுத்தது நடுவில் இருக்க தர்ம சக்கரம். இந்த அசோக இது வந்து 24 ஸ்போக்ஸ் சக்கரங்கள் இருக்க தர்ம சக்கரம். அது எதுக்காக வச்சிருக்கிறோம்னா, அது பேரே வந்து தர்ம சக்கரம். புரியுதுங்களா, தர்ம சக்கரம். அவ்வளோதான், முடிஞ்சது. புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், மோட்டோ. இதனுடைய இது கீழே வந்து என்ன மோட்டோ இருக்கும்னா, அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு இருக்கும். சத்தியமேவ ஜெயதேன்னு இருக்கும். அது பின்னால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யார் பண்ணியிருப்பாருன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பண்ணியிருப்பார். ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ் இங்கிலீஷில். அது சத்தியமேவ ஜெயதே வந்துட்டு ஹிந்தியில் இருக்கும். அதை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வாய்மையே வெல்லும் தான் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தேசிய லட்சணை, நேஷ்னல் எம்ப்ளம். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் எம்ப்ளம் என்னென்ன பார்த்துருக்கோம், அதை எப்போ அடாப்ட் பண்ணாங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, சோர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய மோட்டோ என்ன, வாக்குமூலம் அதான் என்ன, அதில் வந்து என்ன மோட்டோனா ஸ்லோகன், என்ன ஸ்லோகன் அதை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அது சத்தியமேவ ஜெயதே. ரைட்டுங்களா. அடுத்தது பாருங்கள், தேசிய கீதம், நேஷ்னல் ஆந்தம், ஜனகணமன. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த 52 செகண்ட் பாடுறதுக்குள்ளே போதும் ஆயிரும் இல்லைங்களா. ஆரம்பித்தா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், ஜனகணமனகதின்னு போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். எதில் எழுதியிருப்பார், வங்காள மொழியில் எழுதியிருப்பார், பெங்காலியில். ஓகேங்களா. ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது வங்காளியில். அது பின்னால் ஹிந்தியில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி மொழியாக்கம் செய்யப்பட்டு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, ஜனவரி 24, 1950. இங்கே பாருங்கள், நேஷ்னல் எம்ப்ளம் எப்போ, ஜனவரி 26, 1950. அது 2 நாளைக்கு முன்னாடியே இந்த தேசிய கீதத்தை வந்துட்டு நம்மளுடைய அதான் இந்த கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த பாடலை நமக்கு தேசிய கீதமாக ஏற்றுக்கிறாங்க. இது எப்படி வரும்னா, ஜனவரி 24
1950 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பில் பார்ப்போம். அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு வந்துட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு தான் நம்மளுடைய நிர்ணய சபை. ஓகே, அந்த அமைப்பு தான் நம்ம அரசியல் அமைப்பை எழுதி அதை வந்துட்டு நம்ம மக்களுக்காக கொடுப்பதற்கான அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கடைசி கூட்டம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 அந்த கூட்டத்தில் இந்த சபையுடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் சொல்லியிருப்பார். தேசிய கீதமாக நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின அந்த பாடலை நம்மளுடைய தேசிய கீதமாக எடுத்துக்கலாம், இங்கே தேசிய கீதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த இதை வந்துட்டு முடிவை அந்த மீட்டிங்கில் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ Jan 24 என்ன பண்ணுறாங்க, இதை அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா, அதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சபை. ஸோ அது இந்திய அரசியல் நிர்ணய சபை எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜனவரி 24, 1950. ஸோ இது முதலில் பாடப்பட்ட நாள் அல்லது இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து தனியாக இருக்கும், ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்கும், ஒரு பாக்ஸ்லேயே எங்கேயும் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். புக்கில் படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், நான் கொடுக்குற இது வந்துட்டு ஒரு ஆர்டராக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அதே கான்டெக்ஸ்ட், அதே வேர்டிங்ஸ், அதே விஷயம் தான் இதுலேயே இருக்கும். ஸோ முதலாக இந்த தேசிய கீதம் எங்கே வந்து பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருங்கிற பாருங்கள் 1911 டிசம்பர் 27 எங்கே கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். ஐஎன்சிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா? இது வந்து 1885 வந்துட்டு இது வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா நம்மளுடைய அதாவது ஆரம்பிக்கும் போது விடுதலைக்காக ஆரம்பிக்கல, அது ஒரு கொள்கைக்காக ஆரம்பித்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது, அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அது வந்து நாளடைவில் அதனுடைய இது மாறிக்கிட்டே இருக்குது, அதனுடைய நோக்கம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க, முழு சுயராஜ்யமே வந்துட்டு எங்களுடைய கோரிக்கை, அதாவது எங்களுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த முழக்கத்தை வந்துட்டு மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பாக வந்து விடுதலை நோக்கி அது காலத்தின் கட்டாயம் நகர்வு வந்து நகர்த்தியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐஎன்சி, அந்த மாதிரி நடந்த ஒரு ஐஎன்சி மீட்டிங் எங்கே நடந்த மீட்டிங், கொல்கட்டாவில். எப்போ 1911 டிசம்பர் 27 அதில் தான் முதலாக இந்த பாடல், அப்போல்லாம் அது வந்து தேசிய கீதமாக கிடையாது, அப்போ இந்த ஜனகன மனங்கிற இந்த பாடல் அப்போ வந்து பாடப்பட்டது அந்த மீட்டிங்கில். ஸோ அதனுடைய அந்த சிறப்பை கருதி இவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையோட முடிவோட அவங்களுடைய ஒப்புதலோட இதை வந்து தேசிய கீதமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ ஜனவரி 24. ஓகேங்களா? ரைட். இதனுடைய பாடும் கால அளவு நமக்கு தெரியும், 52 செகண்ட்ஸ் தான். 52 செகண்டில் இதை பாடி முடிக்கணும். பட் 52 செகண்டில் பாடி முடிச்சோமானா தெரியாது, ஸ்கூல் டைம்ஸில் அப்படியே ஒரு ராகமாக போகும், அது அப்படி பண்ணமாலாம் தெரியல. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், தேசிய பாடல், நேஷ்னல் சாங். ஸோ நல்லா பாருங்கள், நேஷ்னல் சாங்குக்கும் நேஷ்னல் ஆந்தம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? நேஷ்னல் ஆந்தம் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர், நேஷ்னல் சாங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகேங்களா? இதை எழுதினவர், இந்த பாடலை எழுதியவர் இவர் படத்தெல்லாம் வரும் இல்லையா, பழைய படத்தெல்லாம், இந்த பாடலை பாடியவர் விஜய் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகேங்களா? இதனுடைய மூல நூல், இவர் இந்த பாடலை எதில் எழுதியிருப்பார், இவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், ஆனந்த மடம், ஆனந்தம் மேத், அதாவது ஆனந்த மாத் எப்படின்னாலும் சொல்லலாம். அது வந்து ஒரு நாவல், அந்த நாவலில் இந்த பாடல் எழுதியிருப்பார். அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக, அதாவது இங்கே பாருங்கள், அதுவுமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெகக்னிஷன் எங்கே கொடுத்துருப்பாங்க, அதே தான். ஜனவரி 24, 1950 தேசிய பாடலுக்கும் தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம்க்கும் ஒரே நாளில் தான் வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் ராஜேந்திர பிரசாத் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பு நம்ம இந்த பாடலுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சிருப்பாரு. ஸோ ஆன் January 24, 1950 former President Dr. Rajendra Prasad declared it to have an honor equal to that of the நேஷ்னல் ஆந்தம். ரைட்டுங்களா? அப்போ நேஷ்னல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் சாங் ரெண்டுமே எப்போ வந்துட்டு நமக்கு வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, ஜனவரி 24, 1950. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், நேஷ்னல் பிளட்ஜ், தேசிய உறுதிமொழி. இதுவுமே நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பண்ணியிருப்போம். அப்படி கையை நீட்டிட்டு முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, இந்தியா எனது தாய்நாடு. அதாவது இது இங்கிலீஷ்லேயே சொல்லுவோம், தமிழில் சொல்லுவோமா,
இந்தியா ஆமாம் இந்தியா நான்லாம் வந்து இங்கிலீஷ் தான் சொன்ன நினைக்கிறேன். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமாம் இப்படி தான் சொல்லியிருக்கேன், இப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்தியானது தாய்நாடுங்கிற அந்த ஸ்டார்ட் ஆகிற அந்த தேசிய உறுதிமொழி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெலுங்கில் தான் வந்து எழுதப்பட்டது. யார் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அவர்கள். சரிங்களா, இவர் வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் தெலுங்கில் தான் இந்த தேசிய உறுதிமொழியை வந்து எழுதியிருப்பார். அதை அந்தந்த இது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இப்படி பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஸ்கூல்ஸில் இப்போ வரைக்குமே இது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்திய நாணயம். இதில் முக்கியமான பாயிண்ட் இது ஒன்று மட்டும்தான். தேசிய உறுதிமொழி அது இயற்றப்பட்ட போது எதில் இயற்றப்பட்டதுன்னா தெலுங்கு மொழியில். அதை இயற்றியவர், அதை எழுதியவர் யாருன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். சாரி, ஒரு சின்ன கால் வந்துச்சுங்க, அதனால் இடையில பாஸ் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன பார்த்துட்டு இருந்தோம், தேசிய உறுதிமொழி. இது வந்துட்டு தெலுங்கு மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பார்னா பிதிமாரி வெங்கடராவ். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், இந்தியா எனது தாய்நாடு. சரிங்களா, ஸோ இது வந்துட்டு தேசிய உறுதிமொழி பார்த்தினது. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய இந்திய நாணயம், இந்தியன் ருப்பீஸ். ருப்பீஸ் வந்து என்ன சொல்கிறோம், இதுதான் நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸோடைய சிம்பிள், இந்தியன் கரன்சியோடைய சிம்பிள். இதனுடைய நாணயத்தின் பெயர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூர், ஷெர்ஷா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷெர்ஷா, அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயமான ரூபியா அப்படிங்கிறோடைய அதுலேருந்து மறுபடின இதுதான் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ருப்பீஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய கரன்சி என்னென்னா ருப்பீஸ். ஓகேங்களா, அது எப்படி நமக்கு வந்திருக்கு, ரூபியாவிலேருந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ருப்பீஸ்ன்ட்டு. இந்த ரூபியாங்கிறது யார் கொண்டு வந்திருப்பா, ஷெர்ஷா ஷூர் 16th century. ஓகேங்களா, அது வந்து ஒரு வெள்ளி நாணயம். ஸோ ரூபி எதுலேருந்து டிரைவ் ஆகிருக்குன்னா, இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் ரூபியா, அ சில்வர் காயின் இஷ்யூட் பை கிங் ஷெர்ஷா ஷூர் இன் 16th century. ரைட்டுங்களா. ஸோ இந்த சிம்பிள் ஆக்சுவலாக அப்போ நமக்கு ருப்பீஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கான சிம்பிள், இந்த குறியீடை வந்துட்டு 2010 யார் வடிவமைச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டி உதயகுமார். சரிங்களா, அதாவது டி உதயகுமார் ஃப்ரம் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடை சேர்ந்த டி உதயகுமார் அவர்கள். இவர் வந்து காங்கிரஸை சார்ந்தவர். சரிங்களா, ஸோ காங்கிரஸை சார்ந்தவர். இவர் ரெடி பண்ணி யார்கிட்ட கொடுத்துருப்பாருன்னா கலைஞர் அவர்கள்ட்ட தான். கருணாநிதி இருக்காருல்ல, கலைஞர் கருணாநிதி, அவரை வந்து அப்போ சிஎம்மாக இருந்திருப்பார். அவர்கிட்ட கொடுத்து இந்த சிம்பிளை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி, அதை வந்து அவர் மூலமாக வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா அப்போ காங்கிரஸ் தான் மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிளை இப்போது நம்ம வந்துட்டு தமிழ்நாடு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபாயின்னு இப்படி மாற்றிட்டாங்க. இவர் திமுக பீரியடில் இவர் இருந்தாருங்களா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்துட்டு கடைசியாக நடந்த பட்ஜெட்னு நினைக்கிறேன், பட்ஜெட் கூட்டம்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த ருப்பீஸுங்கிறது இது வந்து சமஸ்கிருத வார்த்தையாக இருக்குது, அதாவது ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அதை எப்படி மாற்றுறோம், ரூபாய் தானே சொல்கிறோம், 10 ரூபாய் 20 ரூபாய், அப்போ நாங்கள் அதை ரூன் மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது அப்படி தான் வெளியிட்டிருப்பாங்க. அது வந்துட்டு இப்போ நமக்கு ரீசெண்டாக நடந்தது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், தேசிய நாட்காட்டி, நேஷ்னல் கேலண்டர். அதை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேரரசர் கனிஷ்கர் காலத்தில், கனிஷ்கர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் வந்து ஒரு பேரரசர். அவர் என்ன பண்ணுறாருன்னா கிபி 78 சக ஆண்டு முறை அப்படிங்கிறத ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சாகா எரா, சக ஆண்டு முறை. ஓகேங்களா, எம்பரர் கனிஷ்கா. ரைட். ஸோ இளவேநீர் கால சம பகல் இரவு நாளான மார்ச் 22 தான் இந்த கேலண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லீவ் ஆண்டுகளில் மார்ச் 21. ஸோ இப்போ நமக்கு கேலண்டர் எப்படிங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்கிலீஷ் கேலண்டர் வந்து ஜனவரி 1, நம்மளுடைய தமிழ் கேலண்டர் சித்திரை 1 இல்லைங்களா. ஸோ இதுலேயும் ஒரு டிபேட் போயிட்டுருக்கு, சித்திரையா தையா அப்படிங்கிறது. அது டிபேட் தான், அதை விட்டுருங்க. பட் ஜென்ரலாக சித்திரை தான் வந்துட்டு வரும். ஓகேங்களா, அது போல் இந்த பேரரசர் கனிஷ்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிபி 78 இவர் வந்து ஒரு கேலண்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு நாள் எது வருது, மார்ச் 22, விச் இஸ் வெர்னல் ஈக்வினாக்ஸ். வெர்னல் ஈக்வினாக்ஸ்னா பகலும் இரவும் சமமாக இருக்கும். பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜூன் அண்ட் ஜூலை, மேவே கூட எடுத்துக்கலாம், மே, ஏப்ரல் கூட வராது, பெருசாக வராது. ஏப்ரல் 14க்கு அப்புறம் கொஞ்சம், ஏப்ரல் மே ஜூன், ஜூலையில் கூட வந்துட்டு 7 மணி வரைக்குமே வெயில் இருக்கும். வெயில் இருக்குன்னா வெளிச்சம் இருக்கும். இதெல்லாம் வந்து பகல் நேரம் அதிகமாக இருக்கும், இது வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கும், அதனால வெளிச்சம் அதிகமாக இருக்கும். இரவு நேரம் கம்மியாக இருக்கும். அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, சாரிப்பா ஜூன் தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ பீரியடே இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கும், ஐ மீன் பகல் அதிகமாக இருக்கும், நைட் கம்மியாக இருக்கும். இந்த மார்ச் 22 நான் இதை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரைட், மார்ச் 22 தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெர்னால் ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம்லாம் நமக்கு ஈக்குவலே இல்லை இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா பகல் அதிகமாக இருக்கும், நைட் கம்மியாக இருக்கும். ஆனால் பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரே நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22, 12 மணி நேரம் இருக்கும். ஓகேங்களா, அந்த நாளை இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கனிஷ்கர் வந்துட்டு முதல் நாளாக ஃபர்ஸ்ட் டேவாக வச்சு ஒரு கேலண்டரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சக ஆண்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த மேக்நாத் சாஹா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாஹா ஒரு கமிட்டி போடுறாங்க. அதுக்கு ஹெட் வந்துட்டு இந்த மேக்நாத் சாஹா. அவர் வந்து இந்த நாட்காட்டி சீரமைப்பு குழுவுக்கான பரிந்துரையின் பேரில் இது என்னதுன்னா ஒரு நாட்காட்டி சீரமைப்பு குழு கேலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி யாருடைய தலைமையில், மேக்நாத் சாஹா அவங்களுடைய தலைமையில் அவருடைய பரிந்துரையின் பேரில் ரெக்கமெண்டேஷன்ஸ் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்கொள்ளப்பட்டது. அதாவது இப்போ நமக்கு வந்து தேசிய நாட்காட்டினா இதுதான் என்னது, இந்த மார்ச் 22 ஸ்டார்ட் ஆகிற அந்த கேலண்டர் தான். ஸோ இது 1957 பின்னால் நடக்குது. 1950 நான் பார்த்துருப்போம் நேஷ்னல் எம்ப்ளம்மு, அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், இதெல்லாமே ஜனவரி 24, 26 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1957 மார்ச் 22 இந்த தேசிய நாட்காட்டியாக எதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம், பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கொண்டு வந்த அந்த சக ஆண்டு முறையை நாம் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா, ஸோ இது வந்து தேசிய நாட்காட்டி பற்றினது. அடுத்தது பாருங்கள், இது கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கோர்வையாக முடிச்சுட்டு கடைசியாக இதை பார்க்கலான்னு வச்சுருந்துருப்பேன். இது வந்து தமிழ்நாட்டின் மாநில இயற்கை சின்னங்கள் மற்றும் இது ஸ்டேட் சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து ஒரு பாக்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இயற்கை சின்னங்கள் என்னென்னு பாருங்கள். மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் வந்துட்டு வரையாடு, நீல்கிரி தாரு இங்கிலீஷில். மாநில பறவை ஸ்டேட் பேர்டு வந்துட்டு மரகத புறா, எமரால்ட் டவ். மாநில மலர் ஸ்டேட் ஃப்ளார் வந்துட்டு செங்காந்தல் மலர்னா க்ளோரியோசா லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோரியோசா லில்லி இதனுடைய பொட்டானிக்கல் நேம். அது இப்போ பாட்னி படித்தவங்களுக்குலாம் தெரியும் இல்லைங்களா, ஒரு இதுக்குமே அந்த ஸ்பீசிஸ் நேம் தனியாக இருக்கும். ஸோ மாநில மரம் வந்து ஸ்டேட் ட்ரீ பார்த்திங்கன்னா பனை மரம், பாம்யான் ட்ரீ. ரைட்டுங்களா, ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இயற்கை சின்னங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய மரம் வந்து பனை மரம் தெரியும் இல்லைங்களா, அதனால தான் நான் அதை ரொம்ப இதாக பேசிகிட்டு இருப்போம். பனை மரம் விதைக்கணும், பனை மரத்தோட யூஸ் நிறைய இருக்கும் அதனால். ஸோ மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை வந்து மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர் விச் இஸ் க்ளோரியோசா லில்லி, மாநில மரம் பனை மரம். ரைட்டுங்களா, ஸோ ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்டு, ஸ்டேட் ஃப்ளாரு, ஸ்டேட் ட்ரீ, இது மூணுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை பற்றினது. ஓகேங்களா, ரைட். அடுத்தது பாருங்கள், தேசிய விடுமுறை நாட்கள். நமக்கு என்னென்னலாம் நேஷ்னல் ஹாலிடேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கெலாம் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. ஒரு கேலண்டரில் மொத்தம் நமக்கு வந்து எவ்வளோ நேஷ்னல் ஹாலிடேஸ் இருக்குது. நேஷ்னல் ஹாலிடேஸ் இன் த சென்ஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வேறு, நேஷ்னல் ஹாலிடேஸ் வேறு. நேஷ்னல் ஹாலிடேஸுங்கிறது இந்தியா முழுமைக்கும் எல்லாருக்குமே லீவ் வந்துடும். எக்ஸாம்பிள் தீபாவளி, அதுக்கப்புறம் அதாவது ஒரு பண்டிகை பேஸ் பண்ணி இப்போ இந்த சுதந்திர தினம், அப்புறம் வந்து குடியரசு தினம், அப்புறம் அக்டோபர் 2, மே 1 உழைப்பாளர் தினம், இதெல்லாமே வந்து நேஷ்னல் ஹாலிடேஸ். ரைட்டுங்களா, அது போக ஒரு கவர்மெண்ட்டுமே அவங்கவுங்க கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தேசிய விடுமுறை நாட்களில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்தப்போ என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்கும்னா, மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற அந்த பாடலை அகில இந்திய வானொலியில் ரேடியோவில் வந்துட்டு யார் பாடியிருப்பாங்க, கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் வந்து பாடியிருப்பாங்க. கர்நாடிக் வோக்கலிஸ்ட் டி.கே. பட்டம்மாள் sang மகாகவி பாரதியார் சாங் ஆன் ஆல் இண்டியா ரேடியோ விச் இஸ் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அந்த பாடல். சரிங்களா, ஸோ இந்த நாளில் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சுதந்திர தினத்தில் அப்போது இந்தியாவுடைய பிரதமர் வந்து எங்கே குடியேற்றுகிறார், டெல்லி செங்கோட்டையில் வந்து குடியேற்றுவார். ரெட் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட்டு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசு தினம் ஜனவரி 26. இதுதான் வந்து நம்மளுடைய குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்தது. 24 ஜனவரி 24, 1950 இல்லை ரைட் 1950 தான். சாரி, நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 1950 வந்துட்டு இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, அதே பார்த்திங்கன்னா நவம்பர் 6, 1949 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முடிச்சிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எழுதி முடித்து
கையெழுத்து போட்டிருப்பாங்க. 1900 அந்த அரசியல் நிர்ணய சபையோட மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. எப்போ? நவம்பர் 6, 1949. எப்போ சார் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9, 1946. ஓகேங்களா? ஸோ சாரி, நவம்பர் 6 டேட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்களே. டிசம்பர் 9, 1946 இது கரெக்டு. இதுதான் வந்து அப்போ எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. நவம்பர் 24, ஓகே, இது Jan 24 வந்து கடைசி மீட்டிங், இதை மறந்துடுங்க. நவம்பர் 24, 1949 அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அரசியலமைப்பு தினமாக இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ அப்போ தான் எழுதி முடிச்சிருப்பாங்க. எழுதி முடித்து அரசியல் அந்த நிர்ணய சபை இதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கணும், 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்ததுனால நம்ம அதை குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இதில் இன்னொரு கான்செப்ட்டுமே வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1929 லாகூரில் நடந்த ஐஎன்சி மீட்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முழு இது மேலே பார்த்தோம் இல்லையா, முழு பூர்ண சுயராஜ்யம், இது முழு பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வச்சுருப்பாங்க. அதில் 1930 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜனவரி 26 நம்ம மூவர்ண கொடியை ராவி நதி கரையில் ஏற்றிருப்பாங்க. அந்த நாளை வந்து நினைவு கூறி ஜனவரி 26, 1950 நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு மனசில் வச்சு தான். ஸோ நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் வந்து டெல்லியில் கர்த்தவ்யாபாத், தமிழில் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கும், இங்கிலீஷில் பாருங்கள் கர்த்தவ்யாபாத்னு, எப்படி ரெட் ஃபோட்டோ அதே மாதிரி வந்து கர்த்தவ்யாபாத். இது புக்கில் இருக்காது, இதை எழுதிக்கோங்க. இது வந்துட்டு அந்த இடத்துல வந்து தேசிய கொடியை ஏற்றுவார். இதை விட்டுருங்க, கர்த்தவ்யாபாத்துங்கிறது தமிழில் மாற்றி இருக்கும், அது வேண்டாம். ஸோ கர்த்தவ்யாபாத்தில் வந்துட்டு தேசிய கொடியை ஏற்றுவார். யார்? முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் அவர்கள் ஏற்றுவார். எப்போ? குடியரசு தினத்தன்னைக்கு, சுதந்திர தினத்தன்னைக்கு யார் ஏற்றுவா? பிரதமர் அவர்கள். எங்கே? டெல்லி செங்கோட்டையில், ரைட்டுங்களா? ஸோ இது ஜனவரி 26 ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்கள், 29 வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதுதான் வந்து பாசறைக்கு திரும்புதல்னு சொல்கிறாங்க, பீட்டிங் ரிட்ரீட்டு. குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று இது நடைபெறும். தரைப்படை, கடற்படை, விமானப்படை, இசைக்குழுவினர் இந்நிகழ்ச்சியை நடத்துவர். முதன்மை விருந்தினர் யார்? குடியரசுத் தலைவர் அவர்கள். சரிங்களா? ஸோ பீட்டிங் ரிட்ரீட், இது பேர் வந்து என்னது? பீட்டிங் ரிட்ரீட், இங்கிலீஷில், தமிழ் வந்து பாசறைக்கு திரும்புதல். ஜனவரி 29 நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு நேஷனல் ஹாலிடே. அடுத்தது காந்தி ஜெயந்தி, அக்டோபர் 2 வந்து நமக்கு நேஷனல் ஹாலிடே. இது தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் தான் இந்த அக்டோபர் 2. அதை 2007 ஐநா சபை என்ன பண்ணியிருக்காங்க? சர்வதேச அஹிம்சை நாள், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? நேஷனல் லெவலில் இல்லை, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் அப்படின்னு வந்துட்டு இந்த அக்டோபர் 2 வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ஐநா சபை. எப்போனா 2007. In 2007 the UN recognized October 2 as the International Day of Non-Violence. ரைட்டுங்களா? ஸோ இதோடு நமக்கு ஸ்கூலில் கொடுத்த அந்த பாடம் முடிவடைகிறது. கடைசியாக இந்த லைன் தான் இருக்கும், காந்தி ஜெயந்தி பற்றி தான் இருக்கும் ஸ்கூல் புக்கில். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த டேபிள் பாருங்கள், முக்கிய ஆண்டுகள் மற்றும் தேதிகள்னு கொடுத்துருப்பேன். அதில் என்ன நிகழ்வு, என்ன ஆண்டு, என்ன வருஷம் அப்படிங்கிறது தான். ரைட், என்ன தேதி, என்ன ஆண்டு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரிங்களா? ஸோ மேலே பார்த்தது எல்லாத்தையும் கொலாட் பண்ணி ஒரு டேபிளாக கொடுத்துருப்பேன். ஸோ பாருங்கள், சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, தேசிய கீதம் ஜனவரி 24, 1950. அடுத்தது தேசிய பாடல் ஜனவரி 24, 1950. அந்த ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டராக இருக்கும், அந்த காலவரிசை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ நமக்கு மேட்ச் ஆகும். என்னென்னா இதுக்கப்புறம் இது அப்படிங்கிறத வந்து ரீகால் பண்ணலாம். அதுக்காக இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, தேசிய கீதம் எப்போ அடாப்ட் பண்ணது? ஜனவரி 24, 1950. தேசிய பாடலும் அன்னைக்கே தான், ஜனவரி 26, 50. தேசிய லட்சணையும் குடியரசு நாளும் ஒரே நாள், ஜனவரி 26, 1950. அதுக்கப்புறம் பாருங்கள், பாசறைக்கு திரும்புதல், பீட்டிங் ரிட்ரீட், ஜனவரி 29. ஆனால் அது வருஷம் நம்ம வரும். ஓகேங்களா? முதல் தேசிய நாட்காட்டி வந்து பாருங்கள், மார்ச் 22, 1957. ரூபாய்க்கான சின்னம் எப்போ வந்துட்டு உருவாக்கப்பட்டது? டி உதயகுமார் அவர்கள். ஜூலை 15, இந்த டேட் வந்து புக்கில் இருக்காது, ஜூலை 15, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 15, 2010. சாரி,
ஜூலை 15, 2010 ரூபாய்க்கான சின்னம். அடுத்து கொடிகாத்த குமரனுடைய பிறப்பு, இது புக்கில் இருக்காது, ரெண்டுமே இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. கொடிகாத்த குமரனுடைய பிறப்பு எந்த வருஷம் பிறந்திருப்பார்னா அக்டோபர் 4, 1904. அக்டோபர் 4, 1904. அதுலேருந்து 100 வருஷம் கணக்கு. கொடிகாத்த குமரனுடைய நூற்றாண்டு பிறந்த நாள், சென்டினரி பர்த் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி மாதிரி இது வந்து பர்த் ஆனிவர்சரி சொல்லுவாங்க, 100வது ஆனிவர்சரி. இப்போ நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா, அதெல்லாம் என்னது பர்த் ஆனிவர்சரி, ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு கணக்கு. ஸோ அதே மாதிரி சென்டினரி பர்த் ஆனிவர்சரி, நூற்றாண்டு பிறந்தநாள், 100வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரை கௌரவிக்கும் விதமாக நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, தபால் தலையை வந்துட்டு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்டோபர் 4, 2004. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அக்டோபர் 4, 1904 அவர் பிறந்த வருஷம். அக்டோபர் 4, 2004 அவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. ரைட்டுங்களா? ஸோ இந்த டேபிள் நான் மேலே இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நான் ரெடி பண்ணது தான். ஸோ இது ஒரு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். முக்கியமான டேட்டா வந்து இதில் இருக்கும், அது போக சில விஷயங்கள் உள்ளே இருக்கும். ஜஸ்ட் ஒரு நமக்கு ஒரு பார்த்தோம்னாலே புரிஞ்சிடும், ஓகே இதுதான் அப்படிங்கிறது, அதுக்காக ரெடி பண்ணது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஏன்னா புக் பேக்குமே முக்கியம். இதில் கொஞ்சம் நிறைய ஸ்லோ லெவலில் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அப்படியே சில நேரம் நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே புக் பேக்கில் இருந்து கேட்டுருவாங்க, ஆப்ஷன் கூட மாறாமல். ரைட்டுங்களா? அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர். ஓகே, ஆன்சர் தான். இதில் வந்தே மாதரம் வந்துட்டு யாருங்க? ரவீந்திரநாத் தாகூர். மாற்றி போட்டேன், சாரி, ரவீந்திரநாத் தாகூர். இவர் வந்து தேசிய பாடல் ஜனகணம், சாரிப்பா, ரியலி சாரி. தேசிய பாடல் வந்தே மாதரம், கரெக்டாக தான் இருக்குது. ஜனகணமன தான் ரவீந்திரநாத் தாகூர். ஜனகணமன, ஓகேங்களா? இது வந்து வந்தே மாதரம் வந்துட்டு வந்தே மாதரம் அப்படின்னு வருது இல்லையா, அது. ஸோ பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இது வந்துட்டு எழுதினவர் இவர், ஓகேங்களா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி மேலே பார்த்துருப்போம். அடுத்தது இந்தியாவின் தேசிய கீதம் தான் ஜனகணமன, அவர் தான், அதை எழுதினவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். ஸோ டிக் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவரும் யாரு? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் தான். அடுத்து யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்? வி செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே ஆஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். இப்போ தானே பார்த்தோம், காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அக்டோபர் 2. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் வந்து என்னன்னா கருநீலம், நேவி ப்ளூ ஆர் டார்க் ப்ளூ எப்படின்னாலும் சொல்லலாம். ரைங்களா? நேவி ப்ளூ, கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. எங்க இருக்கு? சென்னை புனித கோட்டை, சென்னை கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை ஃபோர்ட் ஆர் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எப்படின்னாலும் சொல்லலாம். தேசிய கீதத்தை இயற்றியவர் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். அதே போல் பாருங்கள், 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரத்தை பாடியவர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். அதை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, பாடினவர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 10வது கேள்வி பாருங்கள், விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றவர் யார்? பிரதமர். அதே மாதிரி வந்து கத்தியபாத், சாரி அதை ஒரு டைம் பார்த்துடலாம். கத்தியராஜ் பார்த்தா குடியரசு தினம் இங்கே இருக்கு. கர்த்தவ்யா பாத், அது வந்து கர்த்தவ்யா பாத். ஸோ கர்த்தவ்யா பாத்னு அந்த ஒரு இடத்துல வந்துட்டு கொடியேற்றவர் யாருங்க? குடியரசுத் தலைவர். பிரதமர் வந்துட்டு டெல்லியில் வந்து செங்கோட்டையில் வந்து இது பண்ணுவார். ஸோ அந்த டேட் வந்து டிஃப்ரென்ஸ். விடுதலை தினம் ஆகஸ்ட் 15, அது வந்து ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்திய தேசிய லட்சணை வந்து எங்கே இருக்குன்னா சாரநாத்தில் இருக்குது. இந்தியாவுடைய தேசிய கனி மாம்பழம். கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். இந்தியாவின் தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி எங்கே நெய்யப்பட்டிருக்குன்னா குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை துவக்கியவர் யாரு? கனிஷ்கர் அவர்கள். இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்? டி உதயகுமார் அவர்கள், காங்கிரஸை சேர்ந்தவன் பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கரெக்டான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளதுன்னா சாரநாத். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1950. வருஷம் வந்து 1950. தேதி வந்து ஜனவரி 24. ஓகேங்களா? ஜனவரி 24. ஜனவரி 26 வந்து எம்பளம்.
ஸோ லாக்டோபேஸ்லஸ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும், ரைசோபியம், லாக்டோபேஸ்லஸ். அதில் கரெக்ட் ஆன்சர் வந்து லாக்டோபேஸ்லஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், நிரப்புக. இந்த இது வந்து காவினா வீரம், வெள்ளைனா என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். காவினா வீரம் இல்லைங்களா, வெள்ளைனா அமைதி, தூய்மை, இன்னொன்று என்ன பார்த்தோம், நேர்மை இல்லைங்களா. ஸோ அது கொடுத்துருக்காங்க, நேர்மை, பீஸ், பியூரிட்டி, ஹானஸ்டி. குதிரைனா வேகம், அப்போ காலைனா கடின உழைப்பு, புல், ஹார்ட் ஒர்க். 1947 விடுதலை நாள், 1950 குடியரசு தினம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பொருந்தியவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் ஏற்றிருப்பார். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல், நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம். பிங்காலி வெங்கையா தேசிய கொடி. மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். ஓகேங்களா. மேக்நாத் சாகாங்கிறவர் அந்த கேலண்டர் மறுசீரமைப்பு இது இருக்குங்களா, கமிட்டி இருக்குங்களா, அதுக்கான ஹெட்டு தான் இந்த மேக்நாத் சாகா. அவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட், இங்கிலீஷில் ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட், தமிழில் வான் இயற்பியலாளர். ஓகேங்களா. அடுத்தது பொருந்திய பின் பொருந்தாதது எது, ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்டிருக்காங்க. தேசிய ஊர்வனம் கொடுத்து அதை புலின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. தேசிய ஊர்வனம் வந்து ராஜநாகம், புலி வந்து தேசிய விலங்கு. தேசிய நீர்வாழ் விலங்குன்னு கொடுத்து அதுக்கு வந்து லாக்டோபேஸ்லஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. என்னன்னா தேசிய நீர்வாழ் விலங்கு வந்துட்டு ஆற்று ஓங்கில் அல்லது டால்ஃபின், ஆற்று டால்ஃபின், ஆற்று ஓங்கில் எப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து ராஜநாகம்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு. தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து யானை. தேசிய நுண்ணுயிரி வந்துட்டு லாக்டோபேஸ்லஸ், இங்கே டால்ஃபின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பொருந்திய பின் பொருந்தாதது. அடுத்தது தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கும். செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். அதில் முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தேசிய கொடியின் நீல அகலம் 3:2. நீல அகலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல அகலம்னா 3:2, அகல நீளம்னா 2:3. இது கரெக்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து கரெக்டு. சாரி, இது கரெக்டு. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இதுவும் கரெக்டு. அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா இது வந்து கருநீலம் உடையது. அடுத்தது பாருங்கள், பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். இது கரெக்டு. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதிய தேசிய கொடி தற்போது கொல்கத்தாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பு. ஏன்னா அது வந்துட்டு சாரநாத். ஓகேங்களா, அங்கே இருக்குது. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ இதில் எது தப்பு, இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களா, எங்கே கொல்கத்தாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது தவறு. அது எங்கே இருக்குது, சாரநாத்தில் இருக்குது. சாரி. ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்தது பாருங்கள், சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் எதுங்க கரெக்டுன்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 15 ரிப்பப்ளிக்கில் இண்டிபெண்டன்ஸ் டே, விடுதலை நாள். இது கரெக்டு. நவம்பர் 26 இது குடியரசு தினமான கிடையாது. அதே போல் வந்துட்டு அக்டோபர் 12 பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்திலாம் கிடையாது. அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி. ஸோ இந்த டேட் வந்து இதுதான் நம்ம வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டுன்னு சொன்னீங்களா. நவம்பர் 26 1949. இதுதான் நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அது டிசம்பர் 9 1946 முதல்ல எழுதப்பட்ட நாள். ஓகேங்களா. அப்போ நவம்பர் 26 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு நமக்கு இந்த பாடம் முடிஞ்சது. ஸோ நவம்பர் 26 24 எனக்கு உண்மையிலே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. டக்குன்னு உண்மையிலே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நவம்பர் 24 தான் நினைக்கிறேன். அப்புறம் புக்கில் 26 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அது வேறு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, நான் மறுபடியும் அதை வந்து ரிவைஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா பேசிக்கான இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். இதுலேயே நிறைய தடுமாற்றம் வருதுன்னா அந்த 10 நாள் கேப்பு. ஏன்னா 10 நாள் நான் சுத்தமாக டச்சே பண்ணல. இதுவே போல் இது கொஞ்சம் பர்சனலாக வந்து இருந்ததுனால ஒர்க்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. 10 நாள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எதுவுமே பண்ணலை. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மறந்து போச்சுன்ட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். படிச்சுக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த இது போஸ்ட்டில் போய் உட்கார்ற வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா. ஸோ அதை வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் நானே உங்களுக்கு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுனாலும் பார்த்தீங்களா அதனோட டேட் வந்துட்டு என்னங்கிறது தெரியுது, ஆனால் கரெக்டான இதை வந்து கண்டுபிடிக்க முடியல. இதே நிலைமை தான் எக்ஸாமில் வரும். நீங்கள் கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா படித்த கேள்வியாகவே தான் இருக்கும். அடடா இதெல்லாம் படிச்சிருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இதுவா அதுவா அந்த கன்ஃபியூஷன்லேயே வந்து நம்மளை வந்து சுத்த விட்டுரும். அதனால் நல்லா டெய்லி படிங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. நம்ம வேலை வாங்கணும்னா டெய்லி படித்து தான் ஆகணும்.
அப்போ டெய்லி குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சிருங்க, 1 மணி நேரமாவது படிச்சிருங்க. இந்த மாதிரி வந்து விட்றாதீங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ நம்ம வந்துட்டு திரும்ப 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 படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். என் சிலபஸ் எவ்வளோ கவர் பண்ணுங்கிறது முக்கியம் இல்லை, படித்த சிலபஸ், அதாவது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணியிருக்கோமா, அதுதான் முக்கியம். ஏன்னா அப்போ அதுலேருந்து வர கேள்வியை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம், மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிடணும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இது வந்துட்டு பாலிட்டியோட ஸ்கூல் புக் சீரீஸில் 4வது கிளாஸ் இது பாலிட்டி சம்மந்தப்பட்டது. 5வது கிளாஸுமே பாலிட்டி சம்மந்தப்பட்டது தான். அது வந்து இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அது வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.